பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்தின் முதல் நாளில் நம்ம எல்லாம் இணைந்து அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு கர்த்தர் கிருபை செய்கிறார். ஆமென். கடந்த மாதம் முழுவதும் உங்களையும் என்னையும் நம்ம அனைவரையும் கர்த்தர் கிருபையாக பாதுகாத்தார். நல்ல தெய்வன் அவர். ஹல்லேலூயா. இந்த நல்ல தெய்வத்தை நீங்களும் நானும் உயர்த்த போகிறோம். அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். கர்த்தர் அற்புதமாய் இந்த மாதத்திலும் உங்களை நினைவு நடத்த போகிறார். ஒரு சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் நாளில் நாங்கெல்லாம் இணைந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இடைபட வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் கெஞ்சி பிரார்த்தனை செய்ய போகிறோம். கண்களை மூடுவோமா? எல்லாரும் பயபக்தியோடு கண்களை மூடி. ஏசப்பா, கடந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்தீங்களே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோமா? ஏசப்பா, கண்ணின் மணியை போல எங்களை பாதுகாத்தீங்களே ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய தூதர்களுக்கு கட்டளை கொடுத்து எங்களுடைய பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு அப்பா ஏந்தி கொண்டு போகும்படியான கிருபைகளை செய்திங்களே அப்பா. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய கண்ணீர்களை துடைத்தீங்களே அப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தடமாறின எங்களுடைய வாழ்க்கையில கரம் பிடித்து மகனே மகளே வழியுதுவே என்று சொல்லி சொன்னீங்களே ஆண்டவரே, நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். எல்லாரும் ஒரு சில நிமிடம் மாத்திரம் ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. அப்பா, நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். கடந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தி வந்தீரே, நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையின் தேவைகளை சந்தித்தீங்களே அப்பா, எங்கள் குடும்பத்தின் தேவைகளை சந்தித்தீங்களே, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்தீங்களே ஆண்டவரே, எங்களுடைய பெற்றோர்களை ஆசீர்வதித்தீங்களே, நேர்த்தியாக நடத்தி வந்திருக்கிறீங்களே அப்பா, நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் பாட இருக்கிற பாடல்கள், ஆண்டவரே, நாங்கள் தியானிக்க இருக்கிற வசனங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே, நம்முடைய மகிமையின் பிரசன்னம், உம்முடைய அன்பின் கரம் ஆண்டவரே எங்களோடு கூட வரட்டும்பா. உம்முடைய மகிமையின் கரம் எங்களோடு கூட வரட்டும் ஆண்டவரே. நீங்க எங்க கூட இருந்தீங்கன்னா ஆண்டவரே, இந்த மாதத்திலும் நாங்கள் நேர்த்தியாய் நடத்தப்படுகிறது நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் சுவாமி. ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே நீரும் எங்களோடு கூட ஆண்டவரே பயணம் பண்ண முடியாக அப்பா, அந்தப்படிப்பட்ட கிருபைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க எங்களோடு கூட எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் நீங்க பயணப்படும் பொழுது அது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும் சுவாமி, மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும். அது இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு நன்மைகளை நாங்கள் கண்டுகொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எல்லாருமாக சேர்ந்து ஆமென் தெரிந்தவர்கள் என்னோடு கூட சேர்ந்து, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எல்லாரும் செய்து பாடுவோமா இந்த மாதத்தில்? என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது.
அப்பா நீங்கள் இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது. இந்த மாதத்திலும் ஆண்டவரே உங்களுடைய அன்பின் பிரசன்னம் எங்கள் வாழ்க்கையை நடத்தட்டும் சுவாமி. உங்களுடைய அன்பின் கரம் எங்களுடைய வாழ்க்கையை பிடித்து ஆண்டவரே எங்களுடைய கரங்களை பிடித்து நடத்தட்டும் என்று சொல்லி எங்களை தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறபடினால நன்றி. எங்களுடைய கரங்களை பிடித்து நீ நடத்த போகிற தயவுகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உடைய நாம மகிமைப்படுவதாக. ஏசப்பாவின் இந்த நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுதும் கூட ஒரு அருமையான சிறப்பு பாடலை பாட கேட்போமா? ஆதகன் என் வீணை தீரையா
பாடலை பாட கேட்டோம். கர்த்தர் நல்லவர். அந்த வரிகளின்படியே கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. இப்பொழுது கூட அவருடைய வார்த்தைகள் நம்ம தியானிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிற பெருமையாக்குகிறோம். இந்த மாதத்தில் கர்த்தர்களோடு கூட நீ பேசும்படியாக விரும்புகிற வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க. அடியனை மறைத்து அடியனோடு இணைந்திருக்கிற சகோதர சகோதரிகள், அன்பான குடும்பங்கள், சபையின் பிள்ளைகள் அத்தனை பேரோடும் கர்த்தர் தெளிவாக நம்முடைய ஜீவனுள்ள சத்தியங்களை ஆண்டவரே எங்களோடு கூட பேசும்படியாக இந்த சமூகத்தில் நாங்கள் செபிக்கிறோம். கேட்கிற கூட்டமாக மாத்திரமல்ல, செயல்படுகிற பாத்திரங்களாக ஆண்டவரே நீர் எங்களை மாற்றிவிட வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். கர்த்தர் செய்கிறீர் என்கிற நம்பிக்கையோடு இயேசுப்பா நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுடைய வாயின் வார்த்தைகளும் உங்களுடைய இருதயத்தின் தானங்கள் உங்களுடைய சமூகத்தில் பிரதியாக இருக்கட்டும். இயேசுப்பாவின் இந்த நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் இயேசு இந்த மாதத்தின் முதல் நாளில் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம் தேவ பக்தி தரும் ஆசீர்வாதம் என்கிற தலைப்பில் தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். ஆண்டவர் இயேசு விரும்புகிற தேவ பக்தி வெளிப்படுமையானா அதற்குரிய ஆசீர்வாதங்களை நீங்களும் நான் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நம்முடைய வாழ்க்கையில பெற்று அனுபவிக்க முடியும் என்று சொல்லி வேதம் அருமையாக நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் அவர் விரும்புகிற தேவ பக்தி வெளிப்படுத்த வேண்டும். தேவ பக்தி தரும் ஆசீர்வாதம். அப்போ தேவ பக்தி என்றால் என்ன என்பதை தேவ பிள்ளைகள், சகோதர சகோதரிகளை ஆகிய நாம் கர்த்தரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். தேவ பக்தி என்றால் என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களை, அவருடைய நட்பண்புகளை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில நன்றாக உள்வாங்கி அவைகளை வெளிப்படுத்த நம்ம அழைக்கப்படுகிறோம். வெளிப்படுத்தும் பொழுது தேவ பக்தி நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்கள் என்ன? அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தார். நான் பரிசுத்தராக நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள். ஆமென். ஆண்டவர் இயேசு சோதனைக்கான இந்த உலகத்துல சோதித்த பொழுது எழுதியிருக்கிறதே. அப்போ ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கையில கற்பனைகளை நன்கு உள்வாங்கி அதன்படி தன்னை வாழ அர்ப்பணித்திருந்ததை வேதம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் அவர் வெளிப்படுத்தின காரியங்கள் அவருடைய கனி கொடுக்கிற அனுபவம் நிறைந்த வாழ்க்கை நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. அப்போ நட்பண்புகள் மிக பிரதானமாய் துணிக்கக்கூடிய ஆண்டவர் இயேசுவின் நட்பண்புகள் என்ன? பரிசுத்தமாய் வாழ்ந்தார். ஆமென். கற்பனைகளின்படி வாழ்ந்தார். ஆமென். கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். நீங்களும் நானும் இந்த 3 நட்பண்புகளையும் வெளிப்படுத்த அழைக்கப்படுகிறோம். வெளிப்படுத்துவோம். ஏன்னா தேவ பக்தி வெளிப்படுகிறது இல்ல வெளிப்படுத்துகிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அதை உணர்த்தும் முன்னமாக சில வசனங்களை தேவன் நமக்கு காண்பித்துக் கொடுக்கும்படியாக விரும்புகிறார். அதற்கு முன்பதாக வரப்போற ஊழியக்காரங்கள் நிறைய பேர் தேவ பக்தியை குறித்து பேசுகிறார்களே, அப்போ இந்த தேவ பக்தி அதிகமான முக்கியத்துவம் அடைகிறதோ என்கிற எண்ணம் ஒருவேளை நம்முடைய உள்ளத்துல கேள்விகளாக எழுப்பலாம். தேவ பக்தி முக்கியத்துவம் என்ன? அதை அறிந்து கொள்ள நீங்களும் நானும் விரும்புகிறோம் இல்ல? ஆமா. முதல்ல அந்த தேவ பக்தியின் முக்கியத்துவத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்வோம். ஏன்னா அது உங்களையும் என்னையும் இன்னும் நேர்த்தியாக கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை வழிநடத்தும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது அருமையாக சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் அல்லது தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதா? அப்ப நல்ல கவனிங்க. அப்போ தேவ பக்தி என்றால் என்ன? ஆண்டவர் இயேசுடைய குணாதிசயங்கள், பரிசுத்தமான வாழ்க்கை, கற்பனையின்படி வாழ்கிற வாழ்க்கை, கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை இம்மைக்கு மாத்திரமல்ல மறுமைக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதா?
ஹல்லேலூயா. சரீர முயற்சி அற்பமுள்ளதாகவே இருக்கிறது. இப்ப நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட காரியங்கள் சந்திக்கப்படுவதற்கு நம்ம சரீரத்துல நிறைய முயற்சிகள் எடுக்கிறோம். ஒருவேளை பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்ல ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்க்க விரும்புகிறோம், நல்ல கல்லூரிகளில் சேர்க்க விரும்புகிறோம், பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு சொல்லி நம்ம விரும்புகிறோம், கோல்டு மெடல் வாங்கணும்னு சொல்லி விரும்புகிறோம், நம்முடைய சரீரத்தை பேணி பாதுகாப்பதற்கு நிறைய எக்ஸசைஸ் பண்ணுகிறோம். ஆமா, இந்த பிசினஸ் செய்து விடலாமா, அந்த பிசினஸ் செய்து விடலாம் என்று சொல்லி சரீர வளர்ச்சிக்காக, சரீர சஸ்டெனன்ஸ் பண்ணப்படுவதற்காக, நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழுவதற்காக அநேக முயற்சிகள் எடுக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது பாருங்க, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. அதெல்லாம் அற்ப பிரயோஜனம் தான், அது தேவையில்லை என்று சொல்லி வேதம் சொல்லல. அதெல்லாம் அற்ப பிரயோஜனம் தான். ஐயா, வாழ்க்கையில நீங்க கோடிகளை சம்பாதிப்பது அற்ப பிரயோஜனம், அது தேவையில்லை என்று சொல்லி வேதம் சொல்லல. பணம் சம்பாதிப்பது தேவையில்லை என்று சொல்லி வேதம் சொல்லல. ஆனா அது அற்ப பிரயோஜனம் உள்ளது. சரீர முயற்சிகள், அது சரீர தேவைகளுக்காய் படுகிற பிரயாசங்கள் அற்ப பிரயோஜனம் உள்ளது. ஆனா இம்மைக்கும் மறுமைக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது எதுவா? தேவபக்தி. ஹல்லேலூயா. கேளுங்களேன், பக்கத்தில் உங்களை பார்த்து கேளுங்க, இல்லை உங்களை பார்த்து கையை இப்படி திருப்பி கேளுங்க. வாழ்க்கையில தேவபக்தி உண்டா? இந்த தேவபக்தி இன்மைக்கும் மறுமைக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதா? ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, அதை உணர்த்து மன்னமாக அமைந்த சில வசனங்களை தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறார். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தின் 2வது பகுதியை நான் வாசிக்கிறோம் பாருங்க. யாக்கோபு 1:27 2வது பகுதி. உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகி தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் கரைபடாத ஒரு வாழ்க்கை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய குணாதிசயம் என்ன, தன்மை என்ன? பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. அப்ப நீங்களும் நானும் உலகத்தால் கரைபடாத ஒரு வாழ்க்கைக்கு அர்ப்பணிப்போமேனா அது தேவனுக்கு முன்பதாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னும் நேர்த்தியாக தீத்து புத்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு நேர கண்களை திருப்புவோமே. ஆமென். தீத்து 1ஆம் அதிகாரம், ஆமென், 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தீத்து 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். பொய்யுரையாத தேவன் ஆதிகாலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்து நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிறாரு. ஹல்லேலூயா. இரண்டாவது என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிறப்பான குணாதிசயம் என்ன? கற்பனைகளின்படி எழுதியிருக்கிறதே என்று சொல்லி தான் பிசாசு அப்படி இருக்கிறார். அப்போ தேவ பக்தி உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறோம். அது வெளிப்படுகிறது என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்கு தேவை. ஆமென். கற்பனைகளின்படி வாழ நம்மை அர்ப்பணிக்கிற, ஆமென், கிருபை நிறைந்த வாழ்க்கை நமக்கு தேவை. வசனத்தின்படி வாழ நீங்களும் நானும் அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் 37, 38, 39 முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துவமோடு உன்னை படைத்த அன்பின் ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பா இருக்கிற 2வது கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இந்த சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்கு தேவை. இது இருக்குமேனா தேவ பக்தி வெளிப்படும். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் நேர்த்தியாக பாருங்க, கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. ஆமென். என் ஆண்டவர் இயேசு பிதாவாகிய தேவனுடைய உள்ளத்தை நன்கு அறிந்தவராக வாழ்ந்தார். ஆகவே அவர் கனி கொடுத்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கனி கொடுக்கிற அனுபவங்கள் உண்டு. கனி கொடுப்போமேனா அது தேவ பக்தியை வெளிப்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கிறது. வெளிப்படுத்துகிறோம் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கலாத்தியர் 5, 22, 23 வேதம் அருமையாக சொல்லுகிறது. கனிகள் உண்டோ? கனிகள் உண்டோ? அப்ப தேவ பக்தி என்றால் என்ன? கண்மான தேவ ஜனமே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயம், அவருடைய குணாதிசயம் என்ன? பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, கற்பனைகளின்படி வாழ அர்ப்பணிக்கிற கிருபை நிறைந்த வாழ்க்கை, கனி கொடுக்கிற வாழ்க்கை. இது நம்முடைய வாழ்க்கையில காணப்படுமையானா தேவ பக்தியை நம்ம வெளிப்படுத்துகிறோம். அப்படின்னா வெளிப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா.
சத்தமாய் ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த தேவ பக்தி வெளிப்பட வேண்டுமே ஆனா நீங்க ஆண்டவர் இயேசு கூட இணைந்திரணும். ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட இணைந்து விடுவார். ஆமென். இயேசுப்பா என்று சொல்லி கூப்பிடும் பொழுது அவர் நம்மோடு கூட இணைந்து விடுவார். ஆண்டவரோடு நெருங்கி உறவாடுகிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே என்னோட கூடவே இருங்கப்பான்னு சொல்லி நான் ஆண்டவர் இயேசு இடத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் இயேசு நம்ம கூடவே இருப்பாங்க. இயேசுப்பா கூட இருந்த பரிசுத்தமான வாழ்க்கை, கற்பனையில கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை, கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். சேர்ந்து பாடுவோமா? என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவபக்தி என்றால் என்ன என்பதை ஆண்டவர் நமக்கு காண்பித்து கொடுத்து விட்டார். அப்போ இந்த தேவபக்தி தரும் ஆசீர்வாதங்கள், சுருக்கமாய் 3 ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவபக்தி இருக்குமே ஆனா கர்த்தர் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் பாருங்க, சங்கீதம் 4:3 நான் வாசிக்கிறேன். ஆமா, சங்கீதம் 4:3, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லணும். ஹல்லேலூயா. அப்போ பக்தி உள்ளவனை கர்த்தர் என்ன செய்யறாரா? தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார். அப்ப தேவ பக்தி இருக்குமே ஆனா உங்களையும் என்னையும் நம்மையும் ஆண்டவர் இயேசு என்ன செய்வாரா? தெரிந்து கொள்வார். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் தெரிந்து கொள்வார். ஹல்லேலூயா. அவருடைய நாம மகிமைக்கென்று அவர் தெரிந்து கொள்வார் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. அதை உணர்த்து மனமாக நம்ம பழைய ஏற்பாட்டில் அவருள்ள தெரிந்த வசனங்கள் தான். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை நான் படித்து பார்க்கும் பொழுது நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைத்தது. 9வது வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்க. ஆதியாகமம் 6:9, நோவாவின் வம்சவளராக நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள நீதிமான் உத்தமனுமாயும் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. நீதிமான், உத்தமன், தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை. அப்போ நோவாவுடைய வாழ்க்கையில என்ன இருந்தது? கர்த்தரோடு நெருங்கி உறவாடுகிற ஒரு வாழ்க்கை. ஆமென். ஆமா, அப்ப நெருங்கி உறவாடும் பொழுது பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்திருக்கணும். வசனத்துக்கு கீழ்ப்படுகிற உணர்வுள்ள இருதயம் இருந்திருக்கணும். கனி கொடுக்கிற அனுபவம் வேண்டும் என்பதை உணர்ந்து அர்ப்பணிக்கக்கூடிய கிருபை நிறைந்த வாழ்க்கை இருந்திருக்கணும். ஆகவே தான் கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. அதே ஆதியாகமத்துல 7ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை படிக்கிற பாருங்க. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாய் கண்டேன். ஆமென். சத்தமாய் ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில தேவ பக்தி இருக்குமேனா தெரிந்து கொள்வாரா? பேழைக்குள்ள பத்திரமாய் உங்களை என்னை பாதுகாப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மாதம் மாத்திரமல்ல, நம்முடைய ஆயுள் காலம் முழுவதும் தேவ பக்தியை வெளிப்படுத்த நம்ம அர்ப்பணிப்போமேனா உங்களையும் என்னையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உங்களையும் என்னையும் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு அன்பான சகோதர சகோதரியே, அன்பான குடும்பங்கள், தேவன் விரும்புகிற தேவ பக்தியை வெளிப்படுத்துவோமேனா தேவ பக்தி தரும் முதல் ஆசீர்வாதம் என்ன? தெரிந்து கொள்ளப்படுவோம். ஆமென். கிருபையை பெற்றுக் கொள்வோம். ஆமென். பாதுகாப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொள்ளப்படுவோம். ஆமென். தெரிந்து கொண்டுட்டார்னா போதும், அவருடைய பார்வையில் அவருடைய ரேடார்ல இருப்போமேனா ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கிருபைகளை கொடுப்பாரு. தேவைப்படும் பொழுது கிருபைகளை கொடுப்பார். ஆமென். தேவைப்படும் பொழுது நல்ல பாதுகாப்புகளை நமக்கு தருவார். ஹல்லேலூயா. அவர் மார்போடு உங்களை என்னை சுமப்பா. ஒரு தாயை போல உங்களையும் என்னை தேற்று, ஒரு தகப்பனை போல அவர் சுமப்பா. ஆனா அவர் கூட இருக்கணும். ஆமென். நீ அவர் கையை பிடிச்சுக்கணும். ஆமென். ஆண்டவரே கையை பிடிச்சுக்கோங்கப்பான்னு சொல்லி அப்படியே கருத்துல ஒப்பு கொடுக்கணும். ஆமென். ஒப்பு கொடுப்போமே, என கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தருவார். ஆமென். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஏசப்பா இல்லைன்னா உங்களையும் என்னையும் ஆமென் இந்த உலகம்
விழுங்கி போட்டு விடும். தேவ பக்தி தரும் ஆசீர்வாதம். 2வது ஆசீர்வாதம் பாருங்க, ரொம்ப அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 9ஆம் அதிகாரத்துக்கு நேரம் நம்முடைய கண்களை திருப்புவோமா? யோவான் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 9ஆம் அதிகாரம், ஆமென், 31வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பான். அல்லேலூயா. முதல்ல தெரிந்து கொள்வாரா? 2வது, உங்களுடைய என்னுடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். நம்முடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் இயேசு எப்ப பதில் கொடுக்க முடியும்? அவர் விரும்புகிற தேவ பக்தி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது மாத்திரமே. ஒரு அதை சொல்லிருங்க, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் இயேசு விரும்புகிற தேவ பக்தி இருக்குமே, ஆண்டவர் இயேசு நம்முடைய ஜெபங்களுக்கு என்ன செய்வாரா? செவி கொடுப்பேன் என்று சொல்லி ரொம்ப அருமையாக சொல்கிறார். அதற்கு ஒரு உதாரணமாக அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம், நமக்கு தெரிஞ்ச சம்பங்கள் தான் இல்ல. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்தின் தொடக்கம் பாருங்க. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனும். ஆமென். எவ்வளவு அருமையாக இருக்குது பாருங்க. ஆமா, கொர்நேலியு என்கிற 100க்கு அதிபதி, அந்த 100க்கு அதிபதி குறித்து வேதம் சொல்லுது பாருங்க. அவன் தேவ பக்தி உள்ளவனும். அவனுடைய வாழ்க்கையில தேவ பக்தி இருந்தபடினால நடந்தது என்ன? நான் சீக்கிரமா இந்த வசனங்களை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 3லிருந்து 8 வரைக்கும் நான் வாசிக்கிறேன் பாருங்க. பகலிலே ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. ஆமென். அவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்தபடினால அவனுடைய கூப்பிடுதல், அவனுடைய ஜெபம் தேவ சமூகத்தில் என்ன செஞ்சிட்டான்? எட்டினது. ஆகவே பதில் புறப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா. இந்த மாதம் மாத்திரமல்ல, உங்க ஆயுசு நாட்கள் முழுவதும் தேவ பக்தி, கர்த்தர் விரும்புகிற தேவ பக்தி வெளிப்படுத்துவீர்கள். ஆனா உங்களுடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் ஆம் என்றும் ஆமென் என்றும் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆனா அவர் விரும்புகிற தேவ பக்தியை வெளிப்படுத்துகிறோமா? அவர் சன்னதியில் வந்து எட்டி இருக்கிறது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷனை அனுப்பி பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோனை அனுப்பி, அவன் தோல் 17 சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் தங்கி இருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். கொர்நேலியு தன்னுடனே பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷர் 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர்ச்சேவர்கள் தேவ பக்தி உள்ள ஒருவனையும் அழைத்து எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்து சொல்லி அவர்களை யோப்பா பட்டணத்துக்கு அனுப்பினான். நல்ல கவனிங்க. அப்போ இவன் மனசுல சில காரியங்களை விரும்புகிறான், ஜெபிக்கிறான். கர்த்தர் அவைகளை உள்வாங்கி கர்த்தர் நன்றாக அவைகளுக்கு அறிந்து அவைகளுக்கு பதில் கொடுக்கிறார். பதில் கொடுத்து எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்பதையும் அருமையாக காண்பித்துக் கொடுக்கிறார். ஆமென். அந்த வசனத்துல பாருங்க, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 21, 22 நான் படிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது பேதுரு கொர்நேலியுவினால் தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனுஷரிடத்திற்கு இறங்கி போய், இதோ நீங்கள் தேடுகிறவன் நான் தான், நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன என்றான். அதற்கு அவர்கள் நீதிமானும், நல்ல வசனத்தை கவனிங்க, அதற்கு அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவனுமாகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவத்தனமாக கட்டளை பெற்றா என்றார்கள். எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. அப்போ கொர்நேலியுடைய உள்ளத்தின் விருப்பம் என்ன? தேவ வசனங்கள், சத்தியங்களை, ஆழங்களை ஆமா பேதுருவின் மூலமாக தம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஆமென். ஆகவே தேவ பக்தியை வெளிப்படுத்தினபடினால கர்த்தர் அந்த விண்ணப்பங்களுக்கு, உள்ளத்தின் விருப்பங்களுக்கு செவி கொடுக்கிறார். செவி கொடுத்து நேர்த்தியாக யார்கிட்ட போகணும், எப்படி நடத்தப்படுவீர்கள் என்று சொல்லி கர்த்தர் நேர்த்தியாக கொர்நேலியுடைய கூட பேசுகிறார். பேசினபடியெல்லாம் அவன் செய்கிறான். இறுதியில அது பேதுருடைய உள்ளத்திலும் ஆண்டவர் பேசுகிறார்.
பேசி அவனும் வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை அந்த மக்கள் மத்தியில் அவன் பேசினதை என் வேதம் அருமையாக காண்பித்துக் கொடுக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் இயேசு கூட என்னுடைய வாழ்க்கையில் நம்ம பண்ணப்படைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று நீங்களும் நான் விரும்புகிறோம் அல்லவா? செவி கொடுக்க வேண்டுமையானா தேவ பக்தி வெளிப்படணும். கொர்நேலியுடைய வாழ்க்கையில் பாருங்க, நீதிமான், தேவனுக்கு பயப்படுகிறவன், தேவ பக்தி உள்ளவன், எல்லா மனுஷர் மத்தியிலும் யூத ஜனங்கள் எல்லாரிடத்திலும் அவன் சாட்சி பெற்றிருந்தான். கனி கொடுக்கிற வாழ்க்கை இருந்தபடினால செவி கொடுக்கிறார் என் ஆண்டவர் இயேசு. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செவி கொடுக்க விரும்புகிறார். ஏசப்ப நம்ம கூட இருக்கிறாரா? கூட இருந்தாரியானா? அமேன், அமேன். யார் கூட இருப்பார்? அவரே தேவ பக்தி வெளிப்படுத்துகிற ஜனத்தோடு கூட இருப்பார். கேட்போமா? ஆண்டவர்கிட்ட கேட்போமா? என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஏசப்பா இல்லாம வாழ முடியாது. ஏசப்பா இல்லைன்னா தேவ பக்தி நம்முடைய வாழ்க்கையில உண்டாயிராது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இறுதியாக தேவ பக்தி தரும் ஆசீர்வாதங்கள் இறுதியாக ஆண்டவர் நமக்கு காண்பித்துக் கொடுக்கும்படியான ஆசீர்வாதம் என்ன? 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அப்படின்னு சொல்லி வேற அருமையாக சொல்லுது பாருங்க. அப்போ தேவ பக்தி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்குமே, ஆனா அது உங்களையுமே என்ன செய்யுமா? சோதனையில நம்ம மாட்டிக்கொள்ளக்கூடாதபடிக்கு ரட்சிக்குமா? மாட்டிக்கொண்டாலும் உங்களையும் மீட்டு கொண்டு வந்துவிடும். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனம், எவ்வளவு நல்ல தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம தேவ பக்தி நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுமேனா அவர் தெரிந்து கொள்வாரா? அவர் உங்களுடைய என்னுடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுப்பாரா? இறுதியில சோதனை நின்று நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை என்ன செய்வாரா? ரட்சிப்பாரா? அல்லேலூயா. ரட்சிப்பு என்பது நம்முடைய ஆன்மீகத்தில் மாத்திரமல்ல, சரீரத்தை மீட்பையும் குறிக்கிறது. ஆமென். ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆண்டவர் மீட்டெடுப்பாரா சோதனையிலிருந்து? அதை உணர்த்தும் வண்ணமாக நமக்கு தெரிந்த பகுதியாக இருந்தாலும் அவைகளை வசனங்களை நான் சீக்கிரமாக வாசிக்கிறேன். தானியேல் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபின் கிட்ட வந்த போது துயர சிந்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனுடைய சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருக்கு இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீ என்று வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். இப்பதான் முக்கியமான காரியம். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ரொம்ப முக்கியமான காரியம். குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்தது இல்லை என்று சொன்னான். அப்போ சிங்கங்களின் கெபிக்கு, சிங்க கெபிக்கு தானியேலை கர்த்தர் தப்புவித்ததற்கு காரணம் என்ன? பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, நீதி உள்ள ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்கு முன்பதாக ஆமென் அவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை அவன் வெளிப்படுத்துகிறான். வசனத்துக்கு பயந்து நடக்க தன்னை அர்ப்பணித்தான். தூர தேசத்துல பரிசுத்த குலைச்சலுக்கு இடம் கூடாதபடிக்கு வசனம் அவனுக்குள்ள இருந்தபடினால, ஜெபம் இருந்தபடினால, கர்த்தரோடு நெருங்கின உறவு இருந்தபடினால பாவத்துக்கு தன்னுடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கல. அங்கேயும் அவன் கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தன் வாழ்க்கையை உயர்த்தி பிடிக்கிறான். ஆகவே ராஜா சொல்லும் பொழுது அருமையாக சொல்கிறார், ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராத. அப்ப இடைவிடாமல் ஆராதிக்கிற ஆராதனை வீரன் தானியேல் தரிசிக்கிற, தானியேல் சேவிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் என்பதை தேவனை அறியாத ராஜா அறிந்து கொள்ளும்படியான சாட்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. இவைகள் எல்லாம் இருந்தபடினால, தேவ பக்திக்கு ஏதுவான காரியங்கள் தானியேலுடைய வாழ்க்கையில் இருந்தபடினால, அன்பின் ஆண்டவராகிய கர்த்தர் தானியேலை ரட்சிக்கிறார். அல்லேலூயா. அவருடைய நண்பர்களையும் அவனமாகவே அக்கினி சூளைக்கு மீட்டெடுக்கிறார், ரட்சிக்கிறார் என்பதை பார்க்கிறோமே. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த முதல் மாதத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட தெளிவாக பேசுகிறார். தேவ பக்தி என்றால் என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்கள், பரிசுத்தமான வாழ்க்கை, கற்பனைக்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கை, கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை,
இவைகள் நம்முடைய வாழ்க்கையில் பிரதானமாய் துணிக்குமே. ஆனால் தேவ பக்திக்கு ஏதுவான காரியத்தை இது வெளிப்படுத்துகிறது என்பதை தேவன் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறாரே. எந்த தேவ பக்தி தரும் ஆசீர்வாதங்கள் என்ன? ஆமென். உங்களை மன்னையும் அவர் தெரிந்து கொள்வாரா? நம்முடைய ஜெபங்களுக்கு செவி கொடுப்பாரா? சோதனை நின்று உங்களை மன்னையும் ரட்சிப்பாரா? எத்தனை நல்ல தேவன்! இந்த மாதத்தின் முதல் நாளில் கர்த்தர் தெளிவாய் 3 காரியங்களை நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசு இடத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்பாவிடத்தில் நம்ம கேட்க போகிறோம். இயேசுப்பா, நீங்க விரும்புகிற தேவ பக்தி எனக்கும் எங்க குடும்பத்திற்கும் எங்க சபைக்கும் தாங்க சொல்லி கேட்க போகிறோம். கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோம். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன் மன மகிழ்ச்சியின் மாதத்தின் முதல் நாளில் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் சுவாமி, வந்து நிற்கிறோம். அப்பா, தேவ பக்தி தரும் ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி 3 காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நீ காண்பித்து கொடுத்திருக்கிறீர். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, அடியனை மறைத்து ஆண்டவரே, அடியனோடும் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளும் குடும்பத்தின் பிள்ளைகளோடு நீ தெளிவாக நீர் பேசி இருக்கிறீர். அப்பா, நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீங்க விரும்புகிற தேவ பக்தியை நாங்கள் வெளிப்படுத்த கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. தேவ பக்தியை வெளிப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, அதில் எங்களுக்கு காண்பித்துக் கொடுத்த 3 ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே தனியாய் குடும்பமாய் சபையை நாங்கள் பெற்று அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தெரிந்து கொள்ளப்படுகிற கிருபை. ஆமென். அப்பா, அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க நாங்க பண்ணக்கூடிய ஜெபங்களுக்கு செவி கொடுக்கக்கூடிய ஆண்டவரே இந்த கிருபைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, சோதனையிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட ரட்சிக்கப்படக்கூடிய கிருபைகளினால் எங்களை நிரப்பிக் கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தர், நீங்க அப்படியே செய்கிறபடினால உமக்கு நன்றி. பயபக்தியோடு ஆண்டவர் இயேசுவிடத்தில் கேளுங்க. ஏசப்பா, இந்த 3 ஆசீர்வாதங்களும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் தாங்க. கேளுங்க. கேட்கிற எதனை பெற்றுக்கொள்ளுகிறான். நீங்க யாராக இருந்தாலும் இயேசுவே, ஏசப்பா, இந்த 3 ஆசீர்வாதங்கள் எனக்கு தாங்க. நீங்க விரும்புகிற தேவ பக்தியை வெளிப்படுத்த எனக்கு உதவி செய்யுங்க. எங்க குடும்பத்துக்கு உதவி செய்யுங்க. எங்க சபைக்கு உதவி செய்யுங்க. கேளுங்க. கேட்கிற எதனை பெற்றுக்கொள்ளுகிறான். தேங்க்யூ ஜீசஸ். அற்புதங்களை செய்கிறபடினால் ஆண்டவரே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அப்பா, இந்த வசனத்தின்படியே எங்களை நாங்கள் காத்து நடந்து ஆண்டவரே உம்முடைய கிருபைகளினால நாங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறேன் என்கிற நம்பிக்கையோடு உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னென்ன தேவைகளோடு இணைந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு தேவைகளும் கர்த்தர் உம்முடைய சித்தத்தின்படியே சந்தித்துக் கொடுங்க. ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல விடுதலை உண்டாயிருக்கட்டும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் நான் கெஞ்சுகிறேன். கர்த்தர், நீங்க அற்புதமாய் செய்றீங்கப்பா. அதற்காக நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். உங்களுடைய மகிமையின் பொற்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பிரயோஜனமான ஊழியர்கள் ஆண்டவர், நீங்க சொன்னதை பாடி இருக்கிறோம், பேசி இருக்கிறோம். குற்றங்கள் குறைவுகளை தயமாம நீங்க விதைக்கப்பட்ட விதைகள் 30, 60, 100 கனி கொடுப்பதை கண்டு கேட்டு நன்றி செலுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. செய்கிறபடி நான் நன்றி இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. நம்முடைய நிகழ்ச்சிகளை கண்டுகொண்டு அநேகர் அற்புத சுகம், அற்புத விடுதலை உங்களுடைய ஆன்மாவில், உங்களுடைய சரீரத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய சாட்சிகள் எங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்கிறீங்க. மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. தொடர்ந்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்க. நம்ம இணைந்த ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி செலுத்துவதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஆமென். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த செய்திகளை எங்களுடைய யூடியூப் சேனல் மூலமாக வரக்கூடிய நிகழ்ச்சிகளை தெரிந்த நபர்களோடு ஆண்டவருடைய நாம மகிமைப்படிய மடியாக நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. இலவசமாய் பெற்றதை இலவசமாய் கொடுக்கிறோம். நீங்களும் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அதற்குரிய பங்குகளை தேவ சமூகத்தில் நம்ம பெற்றுக்கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும். சேர்ந்து செயல்படுவோம். தேவராட்சிய கட்டுமான பணியில நம்ம இணைந்து செயல்படுவோம். சீக்கிரமாய் ஆண்டவர் இயேசு வரப் போகிறார். ஹல்லேலூயா. God bless you all.